பார்த்திங்கன்னா ரியாஸ்கான் அவர்களுடைய மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நடிகை உமா ரியாஸ்கான் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் தனக்கு பேத்தி தான் வேணும், பேண்ட் சட்டை வாங்கி அழுத்து போச்சுன்னு பேசியிருந்தாங்க. தற்போது மீண்டும் பேண்ட் சட்டை வாங்கும் நிலைமை வந்திருக்கு. நடிகர் ஷாரிக் தனக்கு மகன் பிறந்திருப்பதை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் ரியாஸ்கான் மற்றும் உமா ரியாஸ்கானின் மூத்த மகன் ஹாரிஸ். இவர் பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் நடித்த பென்சில் என்ற படத்தில் அறிமுகமானார். பிக்பாஸ் தமிழ் சீசன் 2ல் பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டார். ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். எதிர்பார்த்த அளவுக்கு பெரிதாக எந்த பட வாய்ப்பும் கிடைக்கல. ஷாரிக் கடந்த ஆண்டு மரியா ஜெனிஃபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஜெனிஃபருக்கு முன்பே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்குது. இதனால் இது குறித்து விமர்சனங்கள் பல எழுந்தாலும் அவர் மனைவியோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வரார். ஷாரிக் தனது மனைவி கர்ப்பமாக இருக்கிறதாகவும் தான் தந்தையாக போவதாகவும் ரசிகர்களிடம் மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு பார்த்திங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி குழந்தை பிறந்திருக்குது. அந்த புகைப்படங்களை இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அவர் தந்தையாக மாறியிருக்கக்கூடியதுனால பலருமே வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகரான சத்யா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கான். ஒரு காலகட்டத்தில் 500 ஏக்கர் வரைக்கும் தோப்பு இருந்துச்சான். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு எல்லோருமே அவரை பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க. விஜய் நண்பன் படத்தில் சைலன்சர் கேரக்டரில் பின்னி பெடல் எடுத்தவர் தான் காமெடி நடிகர் சத்யன். இவரை நினைவு கொள்ள இந்த ஒரு வசனம் போதும், அதுதான் ஹே தோத்தாங்குலிஸ் ஹாவிங் ஃபன்னா அப்படின்ற மாதிரி. சூர்யாவின் காதலே நிம்மதி படத்தில் சிறிய ரோல் நடித்தார். 2000 இளையராஜா இசையில் வெளிவந்த இளையவன் படத்தில் சத்யன் ஹீரோவாக அறிமுகமானார். இதன் பிறகு கண்ணா உன்னை தெரிகிறேன் படத்திலும் ஹீரோ. ஆனால் ஹீரோவாக நடித்த 2 படங்களுமே எதிர்பார்த்த வெற்றி கொடுக்கல. இதனால் மீண்டும் குணச்சித்திரம் பக்கம் திரும்பிட்டார். அப்படியே மெதுவாக முன்னணி நடிகர்களுடைய நண்பனாக காமெடி பக்கம் தலை காட்டினார். இதுவரை 70 படங்கள் நடிச்சிருந்தாலும் நண்பன், துப்பாக்கி, நவீன சரஸ்வதி சபதம் போன்ற பல படங்கள் இவரை மக்கள் மத்தியில் ரீச் ஆக்குச்சு. இந்த நிலையில் இவர் நடிகர் என்பதையும் காட்டி ஒரு ஜமீன்தார் வீட்டர் பிள்ளை. கோயம்புத்தூர் வட்டாரத்தில் பிரபலமான ஊர் மாதம்பட்டி. தற்போது சமையலுக்கு பெயர் பெற்ற ஊராக இருக்கக்கூடிய மாதம்பட்டியின் ஜமீன் தான் சிவகுமார். பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி. அக்காலத்தில் இவர்களின் பரம்பரை குறுநில அரசர்களாக இருந்ததாக சொல்லப்படுது. மாதம்பட்டி சிவகுமாரின் ஒரே மகன்தான் சத்யன். இவரின் பங்களா மட்டுமே 5 ஏக்கரில் இருக்குமா. அது தவிர பல 100 ஏக்கர் கணக்கில் தோப்பு சொத்துக்கள் இருந்துச்சா. இப்போது அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. சிவகுமாருக்கு சினிமா மீது கொள்ளை பிரியம். தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகர்களான மார்க்கண்டேயன், சிவகுமார் மற்றும் சத்யராஜ் இருவரும் இந்த மாதம்பட்டி ஜமீனுக்கு உறவினர்கள் தான். மாதம்பட்டி சிவகுமாரின் அத்தை மகன்தான் நடிகர் சத்யராஜ். அதனால் வீட்டின் எதிர்ப்பை மீறி சினிமாவில் நடிக்க வந்த சத்யராஜுக்கு மாதம் உதவித்தொகை அனுப்பி உதவியிருக்கிறாரு சிவகுமார். இப்போ பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியாக சொல்லப்படுது. சிவகுமார் இறந்து விடவே கடைசியாக சில வருடங்கள் முன் மாதம்பட்டியிலிருந்து தங்களது பங்களாவையும் விற்று சென்னைக்கு குடியேறிட்டார் சத்யன். இப்போ இந்த விஷயம் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.